பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது இன்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டது. அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி, சம்பள நிர்ணய சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை 1750 ரூபா வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது அடிப்படை சம்பளத்தை 1350 ரூபாவிலிருந்து 1550 ரூபாவாக 200 ரூபாய் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக 200 ரூபாவினை அரசாங்கம் செலுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது. அதற்கமைய இச்சம்பளத்திற்கு வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியம் என்றும் இலங்கைக்கு ஆதரவாக இருக்கும். இலங்கையுடனான ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காகவே எமது குழு இங்கு விஜயம் செய்துள்ளது. நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம் என்பதையும் எமது முழுமையான ஆதரவு உங்களுக்கு உண்டு என்பதையும் நான் கூற விரும்புகின்றேன். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த மாதம் எமது முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜியேவா நாட்டுக்கு வரவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட நாணய நிதி குழுவினர் நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு நேற்று முன்தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தது. ஜனாதிபதியுடனான சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், நான் இலங்கைக்கு 4 சந்தர்ப்பங்களில் விஜயம் செய்துள்ளேன். இது எனது 4வது விஜயமாகும். இந்த விஜயத்தில் நான் முதன்முறையாக கொழும்பிற்கு வெளியே இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கும் 2 நாட்கள் சென்றிருந்தேன். கொழும்பிற்கு வெளியேயான எனது அந்த பயணத்திலிருந்து 3 விடயங்களை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலாவது, இது மிகவும் அழகான நாடு, அத்துடன் சாதனை படைப்பதற்கான மிகப்பெரிய ஆற்றலை கொண்டுள்ளது. இரண்டாவதாக, இயற்கை அனர்த்தத்தின் பாதிப்புகளை நான் நேரடியாக பார்வையிட்டேன். பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை வீதிகள் சேதமடைந்து புனரமைக்கப்பட வேண்டிய நிலையில் இருப்பதையும் நான் அவதானித்தேன். உயிரிழந்தவர்களுக்காகவும் இந்த அனர்த்தத்தின் பாதிப்புகளுக்காகவும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை உங்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மூன்றாவதாக, மக்களுடன் பேசிய போது அரசாங்கம் மக்களுக்காக செய்துள்ள விடயங்கள், குறிப்பாக ஆட்சி சீர்திருத்தங்கள் தொடர்பில் பெரும் வரவேற்பு இருப்பதை உணர முடிந்தது. இந்த 3 விடயங்களையும் நான் உங்களிடம் தெரிவிக்க விரும்பினேன். ஏனெனில் வழக்கமாக நாம் கொழும்புக்கு வந்து கூட்டங்களில் பங்கேற்றுவிட்டு சென்று விடுவோம். ஆனால் இம்முறை முதன்முறையாக வெளியில் சென்று பல விடயங்களை நேரில் பார்வையிடக்கூடியதாக இருந்ததென அவர் தெரிவித்தார். லஞ்சம் மற்றும் ஊழல் அற்ற நேர்மையான அரசு சேவையை கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு இணங்க உள்ளக விவகார பிரிவுகளை நிறுவ அறிவுறுத்தப்பட்டுள்ள 250 அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கு தெளிவூட்டும் செயலமர்வு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் நேற்று இலங்கை மன்ற கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டமாக 106 அரச நிறுவனங்களின் உள்ளக விவகார பிரிவுகள் நிறுவப்பட்டு இதற்கு முன்னர் பயிற்சிகள் நடைபெற்றதுடன் இரண்டாவது கட்டமாக மேலும் 250 அரச நிறுவனங்களில் உள்ளக விவகார பிரிவுகளை நிறுவ அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்தால் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, மக்களின் எழுச்சியை அற்பத்தனமாக கருத முடியாது, அது மிகவும் சக்தி வாய்ந்தது. எனவே அரசியல்வாதிகள் மாத்திரமின்றி அரசு அதிகாரிகளும் மக்களின் எழுச்சி மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பற்றி புரிதலை கொண்டிருக்க வேண்டும். அரச ஊழியர்களாக மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். எனவே மக்களுக்கு வழங்கப்படும் அரச சேவைகளின் தரத்தை மேம்படுத்த ஒரு திட்டத்தை செயற்படுத்த முடிவு செய்தோம் என்று அவர் தெரிவித்தார். இலங்கைக்குள் நிபா வைரஸ் பரவும் அபாயம் தற்போது மிக குறைந்த மட்டத்திலே காணப்படுவதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நிபா வைரஸ் தொடர்பில் தெளிவுபடுத்தி ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலத்தில் இந்தியாவில் மேற்கு வங்காள மாநிலத்தில் நிபா வைரஸ் தொற்றுடைய சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அந்த நிலைமையை கருத்திற்கொண்டு உலக சுகாதார ஸ்தாபனம் சர்வதேச பயண கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கவில்லை எனவும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் பிரதானமாக விலங்குகளுக்கு இடையில், குறிப்பாக வெளவாள்களுக்கு இடையில் காணப்படும் ஒரு தொற்று நோயாகும். தொற்றுக்குள்ளான விலங்குகள் அல்லது பொருட்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படும் போது மிக அதிகமாகவே மனிதர்களுக்கு பரவக்கூடும் எனவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கிடையில் தொற்று பரவுவது நெருங்கிய மற்றும் நீண்டகால தொடர்புகள் ஊடாக மாத்திரமே இடம்பெறுவதாகவும் இந்த வைரஸ் இன்ஃப்ளூவென்சா போன்ற காற்றின் மூலம் இலகுவாக பரவும் வைரஸ் அல்ல எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நோயாளர்களை விரைவாக அடையாளம் காண்பதற்கு பலமான நோய் கண்காணிப்பு முறைமை இலங்கையில் செயற்படுவதாகவும் ஏதேனும்
ஏதேனும் நோய் நிலைமை அடையாளம் காணப்பட்டால் உடனடியாக பதிலளிக்க சுகாதார அமைச்சு முழுமையாக தயாராக உள்ளதாகவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திடம் நோயை கண்டறிவதற்கு தேவையான ஆய்வுக்கூட வசதிகளும் உள்ளதாக அவர் வலியுறுத்தினார். சுகாதார அமைச்சு, உலக சுகாதார ஸ்தாபனம் உள்ளிட்ட உரிய சர்வதேச நிறுவனங்களுடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயற்பட்டு பிராந்திய நோய் நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் சரியான தகவல்களுக்கு உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் மற்றும் நம்பகமான மூலங்களை மாத்திரம் பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. COVID-19 தொற்றுநோய் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து 2023 ஆண்டில் செயற்பாடுகளை ஆரம்பித்த பல பில்லியன் டாலர் முதலீட்டு திட்டங்களை சிங்கப்பூரின் முதலாவது ரோபோட்டிக்ஸ் ஸ்மார்ட் தொழிற்சாலையான சிங்கப்பூர் ஊண்டாய் மோட்டார் குழும புத்தாக்க மையத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று விஜயம் செய்தார். தற்சமயம் சிங்கப்பூருக்கு மேற்கொண்டிருக்கும் ஆய்வு சுற்றுப்பயணத்திற்கு மத்தியிலே விஜயம் இடம்பெற்றது. அதிநவீன வசதிகள் மூலம் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் அபிவிருத்தி மையமான இங்கு மின்சார வாகன உற்பத்தி வசதிகள், ரோபோ தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் உயர் பயன்பாடுகள் மற்றும் EV உற்பத்திக்கு மட்டுமல்லாமல் ஸ்மார்ட் விவசாயம் மற்றும் நிலையான தொழில்துறை தீர்வுகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளராக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன ஒழுகல நியமிக்கப்பட்டுள்ளார். சிவில் பாதுகாப்பு படையினர் சுமார் 5000 பேரை வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு விடுவிக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். சிவில் பாதுகாப்பு படை தலைமையகத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். போலீஸ் துறைக்கு சிவில் பாதுகாப்பு படையிலிருந்து சுமார் 10,000 பேரை இணைத்துக் கொள்ளவும் எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். மேலும் சிவில் பாதுகாப்பு படையின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கு தேவையான வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி, பயிற்சி திட்டங்கள் மற்றும் மனிதவள முகாமைத்துவம் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் வலியுறுத்தினார். 78வது சுதந்திர தின விழா இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளில் கீழ் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுதந்திர தின பேரணிக்கான முன்னாய்வு ஒத்திகை நடவடிக்கைகள் இன்று முதல் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெறும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா குறிப்பிட்டுள்ளார். இதனால் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விசேட போக்குவரத்து திட்டம் அமுலாகும் விதம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கான தேர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திற்கு வழங்கிய 48 மணி நேர கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் அரசாங்கம் எவ்வித சாதகமான பதிலையும் வழங்காத பட்சத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இன்று நிறைவேற்றுக்குழு கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளும் என்று அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். இது குறித்து கருத்து வெளியிட்ட வைத்தியர் சமில் விஜயசிங்க, அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமாக நாங்கள் பல தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். நாங்கள் நியாயமான கோரிக்கையினையே முன்வைத்துள்ளோம். இந்த கால அவகாசத்திற்குள் தேர்வுகளை கண்டறிவதற்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பியுங்கள் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம். இதனால் அரசாங்கம் நெகிழ்வு தன்மையுடன் இந்த பிரச்சனையை தீர்க்க தயாராக இல்லை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலையிடுமாறு கோரி மத்திய செயற்குழு சுகாதார அமைச்சருக்கு நேற்று முன்தினம் 48 மணி நேர கால அவகாசத்தை வழங்கியது. இன்றுடன் அந்த 48 மணி நேரம் நிறைவடைகிறது. அதனூடாக இப்பிரச்சனை தீர்க்கப்படாவிடின் இது தொடர்பில் தேவையான முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரத்தை மத்திய செயற்குழு நிறைவேற்றுக் குழுவிற்கு வழங்கியுள்ளது. அதற்கமைய எதிர்கால நடவடிக்கைகள் இதைவிட மாறுபட்ட விதத்தில் அமைவது எப்படி என்பதை நாட்டுக்கு தெளிவுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம் என்று அவர் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பான முறைப்பாட்டை மீண்டும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க் எஸ் போதர்ஹம முன்னிலையில் நேற்று இந்த முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாமல் ராஜபக்ச உட்பட 4 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர். இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த முறைப்பாட்டை மீண்டும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் குறித்த நிலைப்பாட்டை அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது முறைகேடாக ஈட்டிய பணத்தை நிறுவனம் ஒன்றை பராமரிப்பதன் ஊடாக பண மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தி 2016ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரட்ன உள்ளிட்ட மூவருக்கு எதிரான வழக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு மோதர கடற்றொழில் துறைமுகத்தை தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு குத்தகைக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக அன்றைய காலப்பகுதியில் கடற்றொழில் அமைச்சராக இருந்த ராஜித சேனாரட்ன உள்ளிட்ட மூவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ராஜித சேனாரட்ன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி திருத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். மகிழ்ச்சி புன்னகை மற்றும் அன்புடன் பாடசாலைக்கெனும் தொனிப்பொருளில் தேசிய ரீதியில் தரம் 1 மாணவர்களை உள்ளீர்க்கும் நிகழ்வு தலவாக்கலில் இந்துள்ள அக்ரகந்த தமிழ் வித்தியாலயத்தில் மிக சிறப்பாக பாடசாலை அதிபர் புனித சேகரம் தலைமையில் வியாழக்கிழமை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதிகளாக வலய கல்வி பணிமனையின் வேண்டுதலுக்கு அமைய பத்தன தமிழ்மா வித்தியாலயத்தின் உதவி அதிபர் ஆர் கிருஷ்ணகாந்த் மற்றும் சென்ட் கிளையார் தமிழ்மா வித்தியாலயத்தின் உதவி அதிபர் ஆர் மாலினி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்ற 41வது உலக திருமதி அழகி போட்டியில் தாய்லாந்து போட்டியாளர் மகுடம் சூட்டியுள்ளார். இப்போட்டி இலங்கை நேரப்படி நேற்று காலை நிறைவடைந்தது. இதில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட சஃபினா யூசுப் இறுதி சுற்றின் முதல் 3 இடங்களுக்குள் தெரிவானதுடன் அவருக்கு 3ஆம் இடம் கிடைத்தது. போட்டியை நடத்திய நாடான அமெரிக்காவின் போட்டியாளர் 2ஆம் இடத்தை பிடித்தார். இப்போட்டியில் உலகின் 60க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் கலந்து கொண்டனர். Second runner-up, and that goes to Mrs. Sri Lanka. இலங்கையில் நாளொன்றுக்கு 100 புதிய புற்றுநோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர்களில் 40 பேர் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் தடுப்பு வேலைத்திட்டத்தின் சமூக மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டில் உலகில் 20 மில்லியன் புதிய புற்றுநோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி புற்றுநோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 மில்லியனாக உள்ளது. அதேவேளை 2021ஆம் ஆண்டில் புற்றுநோய் காரணமாக 14,986 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் புதிதாக பதிவாகும் புற்றுநோயாளிகள் சுமார் 19,500 பேர் பெண்களும் 16,400 பேர் ஆண்களும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தள மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்மந்தோட்ட மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமோ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மாத்தர மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரித்தானிய குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சீனா வழங்கியுள்ளது. சீனாவிற்கு பயணம் செய்ய விரும்பும் பிரித்தானியர்களுக்கு விசா இல்லா நுழைவு அனுமதியை சீன அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரித்தானிய பிரதமர் கெயர் ஸ்டார்மர் பெய்ஜிங்குக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஷி ஜின் பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்ந்து இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் சமீபத்தில் ஏற்பட்ட பனிப்பொழிவு காரணமாக மக்களும் போக்குவரத்துக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்களது வீடுகளின் மேல் பனி பொழிந்திருப்பதால் மக்கள் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் பறவைகள் உணவு கிடைக்காமல் திணறி வருகின்றன. இதனால் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அரசு மலைகளிலும் வெட்ட வெளிகளிலும் தானியங்களை தற்போது தூவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் மிக உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளில் ஒருவரும் ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் நெருங்கிய கூட்டாளியுமான ஜாங் யுக்ஷியா மீது கடுமையான ஒழுக்க மற்றும் சட்ட மீறல்கள் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. மக்கள் விடுதலை இராணுவத்தின் உச்ச அதிகார அமைப்பான மத்திய இராணுவ ஆணையத்தின் கூட்டு துணைத் தலைவராக இருந்த ஜாங் ஜிக்கு அடுத்தபடியாக முக்கியமான பதவியில் இருந்தவர். அவருடன் சேர்ந்து சிஎம்சியின் கூட்டு பணியாளர் துறையின் தலைமை பணியாளர் லியூ ஜென்சியும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
தசுன் சாணக்கு தலைமையிலான இலங்கை அணிக்கும் ஹாரி புரூக் தலைமையிலான இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டியின் முதலாவது போட்டி இன்று 7 மணிக்கு ஆரம்பமாகிறது. இப்போட்டி தொடரின் 3 போட்டிகளும் கண்டி பள்ளைக்கல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது. இத்தொடரின் அடுத்த 2 போட்டிகளும் பிப்ரவரி 1ஆம் திகதி மற்றும் 3ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியா கூட்டாக இணைந்து நடத்துகின்ற ICC 20-20 உலகக்கிண்ண தொடர் பிப்ரவரி 7ஆம் திகதியன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த 20-20 கிரிக்கெட் தொடரானது 2 அணிகளுக்கும் சிறந்த பயிற்சியாக அமையும். கடந்த செவ்வாயன்று நிறைவுக்கு வந்த இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.